அது எங்க அப்பாவுடைய மாண்பு, அவருடைய பண்பு. ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்குன்னு ஒண்ணு இருக்குது. இது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு சைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. கோயில் ஒரு பொதுவா இப்படி ஒரு கேள்வி கேட்பான், கோயில் கட்டினவே யாரு? அது எங்க பாட்டேன் குலசேகர பாண்டியன். கோயிலுக்கு உள்ள இருக்கிற தெய்வமா இருக்குல்ல, அந்த ஆண்டாள் அது யாரு? அவ யாரு? தமிழ் குலமகள், தமிழ் மூதாத, அப்படிதானே? கட்டினது எங்க பாட்டேன். மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி, இதையும் சரி, கட்டினவே எங்க பாட்டேன். கோயில் கட்டினவை எங்காலு, கோயில் கட்டப்பட்டது எங்காலுக்கு. இளையராஜாங்கிற எங்க அப்பனுக்கு இல்லாதது பாண்டியனுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு உள்ள இருந்துட்டு நீ வராதுங்கிறதுக்கு? விதியை விதிச்சது யார்? விதியா சதி? இந்த நீ யார் முதல்ல? இது யார்? இந்த ஆகம விதிங்கிறதை விதிச்சது யார்? இதுக்கு வரையறை செய்யறதுக்கான உரிமை யார்? இல்ல அம்பேத்கர் எல்லாரும் உட்கார்ந்து வகுத்த அரசியல் சாசனம் அது. சொல்லுங்க, அதை மீறக்கூடாது சட்டத்தின்னு சொல்றதுக்கு. எத்தனை ஆண்டுகளுக்குங்க? இந்த நூற்றாண்டுலயும் இந்த கொடுமையை நீங்க தொடருவீங்கன்னா எப்படி சைத்துக்கிற சொல்றீங்க நீங்க? எப்படி இதுக்கு சப்பக்கட்டு அது அது ஆகம விதி. சரிங்க, அந்த விதியை விதிச்சது யார்? விதியா சதியா? எனக்கு பதில். ஆகம விதியை இவர்கள் உட்கார்ந்து வகுத்தார்கள். ஏன் வகுத்தார்கள்? நான் வரக்கூடாதுங்கிறது ஒரு விதியா? அது சதி. இது வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது, ஏதாவது சொல்லு. இந்த நூற்றாண்டுலையும் இவ்வளவு கல்வியறி பெற்று நாங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது எங்களை நாங்க உலகம் தழுவி நினைச்ச ஒரு கூட்டத்தை உள்ள வராதரானா எவ்வளவு வெறி வரும்? சரி, அந்த உள்ள இருக்கிற ஆண்டாள் சிலையை செய்தது நீங்களா? அது தூக்கி கொண்டு வச்சது யாரு? நீ வல்லக்களை தூக்கி கொண்டு இறக்குனது நீங்க? அப்ப எப்படி அப்ப தொடும்போதெல்லாம் தீட்டார் இல்லையா? அந்த கற்ப கிரகத்தை கட்டினவை நீங்களா நாங்களா? யாராவது சொல்லுங்களேன், யார் கட்டினது சொல்லுங்க. அப்ப கட்டும் போது வராத தீட்டு, அந்த சிலையை நான் செய்யும் போது வராத தீட்டு, தூக்கி கொண்டு வைக்கும் போது வராத தீட்டு, இப்ப கிட்ட வந்து கும்பிட்டா வந்துரும்னா இப்படி? இளையராஜாங்கிறவன் ஒரு எலும்பு நரம்பு ரத்தம் சதை இருக்கிற மனுஷன் நினைக்காத. அவன் இசை இறைவன். நீ எத்தனையோ அவதாரம் சொல்றீல, அதுல அவன் ஒரு அவதாரம். இசைக்கென்று பிறந்த அவதாரம் எங்க அப்பன். நீ அவனை எப்படி நீ இழிவுபடுத்துவ? நீ தகுதி பார்த்து எங்க அப்பாவுக்கு ராஜ்யசபா கொடுத்தீல, தலித்துன்னு கொடுத்தேங்கிற நீ. நான் எவ்வளவு உயரத்திற்கு வந்து உலக புகழ் பெற்ற ஒரு கலைஞனே நீ தாழ்த்தப்பட்டவனை தான் பாக்குற. அப்ப நீ என் மேல சுமத்தப்பட்ட தீண்டாமை, இந்த சாதி இழிவு இன்னும் போகல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே கோயிலுக்கு வெளியில் நிறுத்தணும் தான் நீ பூரி ஜெகநாதர் கோயில்ல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அம்மா திரௌபதி முர்முவே வெளியில் நிறுத்தணும், கட்டை கட்டி வெளியில் நிறுத்தணுங்க தான் நீங்க. அத்வானி ஐயா மோடி நாற்காலி விட்டு உட்காரும் போது இப்படி திரௌபதி முர்மு கை கட்டி நிக்க வச்சவங்க தானே. ஆனா எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜெயின்னு போட்டவங்க தானே நீங்க. எங்க இருக்கு பாரத மாதாக்கு ஜெய்? பாரத மாதா நிக்கலால, நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே. அப்புறம் நாட்டின் முதல் குடிமகன் மேலேயே மகள் மேலே திணிக்கப்படுகிற தீண்டாமை, அவளுக்கு அந்த நிலைமையில சாதாரண குடிமக்கள் எங்களுக்கு என்ன நிலைமை?